அதாவது எந்த வீடியோ போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து எப்போ ரிவ்யூ போடுவீங்கன்னு நிறைய ஒரு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஸ்கார்பியோ கிளாசிக்கு, அப்புறம் வந்து ஸ்கார்பியோ என்னு, ஸோ இதெல்லாம் நம்ம ரிவ்யூ போட்டோம். இது மாதிரி இன்னொரு கமெண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. என்னென்னா கியாவில் கேரன்ஸ். இன்றைக்கி அந்த வண்டியை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வண்டியை தான் இன்றைக்கி வந்து ஓட்டி இதோட ஃபீல் எப்படி இருக்குது, இது யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, என்ன எதிர்பார்ப்போடு அதை வந்து வாங்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு டிரைவ் போயிட்டே பேசுவோம். கியா கேரன்ஸ் கிளாவிஸ். இப்போ வந்து காரை முன்ன வந்து வெறும் கேரன்ஸுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரன்ஸ் கிளாவிஸ்ன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருக்காங்களாம். இப்போ தான் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரன்ஸ்னே நான் சொல்கிறேன், கிளாவிஸ்னால் நமக்கு சொல்ல வராது டக்குன்னு, ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னன்னு தெரியல, நிறையா ஷோரூமில் பார்த்துட்டேன் இந்த காருக்கு வந்து ஒரு வேரியண்ட்டுக்கெலாம் பேர் வைக்கிறாங்களே. இது இந்த 12th படிக்கும்போது C+ ப்ரோக்ராமில் வரும்ல பேர், HTK C+ அந்த மாதிரி ஒரு பேராகவே வைக்கிறாங்க, வாயிலே வர மாட்டேங்குது. HTK ப்ளஸ் ஆப்ஷனல் இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான வேரியண்ட்டு. இந்த கேரன்ஸில் போய் நீங்கள் அந்த கேரன்ஸ் கார் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், போதுமானது. அதாவது ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டீசலும் வருது, பெட்ரோலும் வருது. ஆக்சுவலாக இந்த கேரன்ஸ் வந்து நான் ரோட்டில் பார்த்தேன், நிறையா போகுது, ஓகேங்களா? ஒரு எர்டிகா அளவுக்கு வந்து போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எர்டிகாவுக்கும் இவங்களுக்கும் தான் ஒரு சண்டை இருக்கும் நான் நினைக்கிறேன் ரோட்டில். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் இருக்குது. பட் அதில் வந்து நமக்கு எர்டிகா வந்து ரிவ்யூக்கு கார் கிடைக்கல, இப்போ கேரன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? இப்போ இந்த கேரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ரோடு வியூஸ் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து நல்லா அதிகமாக வந்து பார்க்குறேன். மித்த கலர்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக மூவிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒயிட்டு தான் அதிகமாக இருக்குது. சில்வர் பார்த்துருக்குறேன், ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் ஒயிட்டுங்கிறது கொஞ்சம் ரீவேல்யூ ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு கான்செப்டில் நிறைய பேர் ஒயிட்டு போகிறாங்க. சரி, இந்த கேரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்க ஒரு சில பேர்த்திட்ட வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சைடு ஏறும்போது வண்டி பவர் பத்தலைங்க, கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு ரிவ்யூக்காக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ தான் அந்த விஷயம் தெரிய வந்துச்சு. நான் வந்து கேட்டுட்டேன், என்னங்க இது மாதிரி வந்து பவர் லேக் இருக்காம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக வந்து 2 இன்ஜின் வருதான் கியா கேரன்ஸில். என்னென்னா வந்து நார்மல் இன்ஜின்னு 1500 cc தான். அதே 1500 cc வந்து பார்த்திங்கன்னா டர்போ இன்ஜின் வருது. இப்போ அந்த நார்மல் இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் லேக்கிங் இருக்குது. அதாவது எப்படின்னா பவர் லேக்கிங்னா வண்டி சுத்தமாக பவரே இல்லாமல் இருக்காது. அந்த சடன் பிக்கப், ஒரு கீரை சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம ஒரு லாரி பஸ்ஸு போகுது, ஓவர்டேக் பண்ணி சைடு ஏறும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு குயிக்காக ஏறணுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு கீரை டவுன் பண்ணி ஒரு அழுத்தினா நல்ல பவரில் போய் சைடு ஏறிடுவோமா? இப்போ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் இன்ஜின் கேரன்ஸில் வந்து நீங்கள் ஓட்டும்போது என்ன ஆகும்னா, ஒரு கீரை டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இப்படி உட்காரும், மூவிங் சடனாக ஸ்லோவாகி ரன்னிங்கில் அப்படியே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து அந்த நார்மல் இன்ஜின். அப்போ வந்து டர்போ இன்ஜினில் வந்து அந்த பிரச்சனை இல்லையானா இல்லை, ஏன்னா அந்த டர்போ இன்ஜின் வந்து அதுக்கு தான் பவர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ரிலீஸ் பண்ணும். ஸோ சடன் பிக்கப்புங்கிறது வந்து அதில் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பவர் லேக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஜினில் தான் இருக்குது, டர்போ இன்ஜினில் கிடையாது. இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு அந்த பவர் லேக்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா டர்போ இன்ஜின் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன் கேரன்ஸில், சரியா? ரெண்டுத்துக்கு மைலேஜ் வித்தியாசப்படுதானா படும், ஏன்னா அது பவர் லேக்கிங் இருக்கப்போ வந்து கொஞ்சம் மைலேஜ் கூட கொடுக்கலாம். பெருசாக வித்தியாசம் இருக்காது, ஒரு 1-2 அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கலாம். அதை தாண்டி வித்தியாசப்படுது அப்படின்னா நம்ம ஓட்டுற முறையை பொறுத்து தான் இருக்குது. நல்லா ரஃப் அண்ட் டஃபாக ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு நார்மலாக ஓட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கேட்டேன் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு, பேசிக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் இந்த காரு கொடுத்தவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். ஆவரேஜாக ஒரு 15 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? டீசல், நான் சொல்கிறது பெட்ரோலு. டீசலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 18+ வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 18 வச்சுக்கலாம், ஓகேவா, டீசலில். ஸோ உங்களுக்கு பெட்ரோல் வேணுன்னா பெட்ரோல் போய்க்கலாம், டீசல் வேணுன்னா டீசல் போய்க்கலாம். இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு, டாப் வேரியண்ட்டு, பெட்ரோல், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குது, ஓட்டிக்கிட்டு இருக்குது, அதை பற்றி சொல்லு அப்படின்னாக்கா வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லாம்
அதாவது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஓகேவா. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச எப்போ எந்த கார் ஏறினாலும் பார்க்குற விஷயம் தான். ஸோ ரோடு கிளியரன்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த பேனட்லேருந்து அந்த ரோடு, ஸோ அந்த 2 எட்ஜஸ் வந்து பக்காவாக தெரியுது. ஸோ யாராவது டிரைவிங் கற்றுக்கிட்டு புதுசாக வாங்குறீங்கனாலும் சரி, இல்லை வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறவங்க, அந்த கான்ஃபிடென்ட் டிரைவிங்கில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, சிட்டிக்குள்ளே போகிறப்ப தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு அதிகமாக தேவை. அது நல்லாவே இதில் கிடைக்கும். நல்ல கிளியரன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓகேவா. சரி, கிளியரன்ஸு யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, 10 லட்ச ரூபாய்க்கு கீழே உள்ள ஒரு காரில் இருப்பாங்கள்ல, ஸ்விஃப்ட்டு, பலினோ, அப்புறம் இந்த நிசானில் ஒரு சின்ன கார் இருக்கும் ஸ்விஃப்ட்டு மாதிரியே, அது பேர் மேக்னெட்டா இன்னமும் ஒரு பேர். இந்த மாதிரி கார் ரேஞ்சில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து ஒரு அப்கிரேட் ஆகணும். இப்போ ஒரு 4 வருஷமாக நான் ஸ்விஃப்ட் வச்சுருக்கேன்ப்பா, இப்போ நான் அடுத்து ஒரு கார் ரேஞ்ச் வாங்கலான்னு இருக்கேங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 7 சீட்ரு வந்து ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. 5 சீட்ரு கூட போகலாம். ஆனால் வந்து ஏன் இப்போ அவங்க பெரிய கார் போக மாட்டாங்களா, ஃபார்ச்சுனர், இனோவா கிறிஸ்டாலாம் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 வருஷமாக ஸ்விஃப்ட் ஓட்டினவங்களோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த மைலேஜ் அவங்களுக்கு தேவை, புரியுதா. அந்த 4 வருஷமாக 3 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மைலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களோட தேவைக்கு எக்கனாமிக்காக அந்த கார் வந்து ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்திருக்கும். திடீர்னு போய் இனோவா கிறிஸ்டா ஒரு பெரிய லெவல் கார்லாம் போனால் மைலேஜ் கொடுக்குமா? ஏன்னா அப்கிரேட் ஆகிறத டக்குன்னு அகலகால வச்சு அங்கே போக மாட்டாங்க. அப்படி போனாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மாதத்துல எடுத்துருவாங்க. என்னடா அது, நம்ம ஸ்விஃப்ட் வச்சுருந்தப்போ இவ்வளோ மைலேஜ் தந்துச்சு, இப்போ டீசலுக்கே ஒரு அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய கார் தான் சொல்கிறேன் நான், ஸ்கார்பியோவாக இருக்கட்டும், இல்லை இனோவா கிறிஸ்டாவாக இருக்கட்டும், ஃபார்ச்சுனராக இருக்கட்டும். ஃபார்ச்சுனரும் ரொம்ப ஹை, அங்கெல்லாம் போக மாட்டாங்க, சரியா. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் அவங்களுக்கு அந்த ஃபீல்டெலாம் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால் அப்போனா என்னென்னா, அவங்க எக்கனாமிக்காக பார்ப்பாங்க. நமக்கு மைலேஜும் வேணும், யூசேஜும் கரெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு கார் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும். ஒரு வேளை 7 சீட்ரு போகலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் என்ன வைப்பாங்கன்னா, கிரிட்டா, செல்டாஸ் மாதிரி 5 சீட்டுலேயே கொஞ்சம் பெரிய கார் போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் அவங்க வச்சுக்கலாம். அப்படி பார்க்குறாங்கல்ல, அந்த அப்கிரேடு தேவைப்படுறவங்களுக்கு இந்த கியா கேரன்ஸ் வந்து ஒரு 7 சீட்டராக கரெக்டாக இருக்கும். மைலேஜ்லேயும் சரி, யூசேஜு, அந்த டிரைவிங் கம்ஃபோர்ட்டு, நான் சொல்கிறேன் அந்த ரோடு கிளியரன்ஸு, பேனட்டு நல்லா தெரியுது, 2 எட்ஜஸும் தெரியுதுன்றல. ஸோ இதுவுமே வந்து கம்ஃபோர்ட்டாக இருக்கும். அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னா திரும்ப ஸ்விஃப்ட்டே போவாங்க, திரும்ப பலினே போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இருக்க ஸ்விஃப்ட் வந்து கொஞ்சம் பெருசாக யாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகலை, ஓகேவா. பலினோ மட்டும்தான் இன்னும் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சேல்ஸில் இருக்குது. அதுவுமே இன்னும் ஃபேஸ் லிஃப்ட்லாம் மாற்றினாங்க, இல்லை உள்ளே தான் மாற்றினாங்கன்னா அது என்ன ஆகுன்றது தெரியல நமக்கு. இந்த கியா கேரன்ஸ் வந்து இவங்களுக்கு, நான் இப்போ சொல்கிற அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பக்காவாக இருக்கும். பட்ஜெட் வைஸ் பார்க்குறாங்க, எனக்கு வந்து ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கணும்னு போகிறாங்க, அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்குறாங்க, இல்லை XUV சவுண்டோப்ளோ போகிறாங்க, அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்குறாங்க. அதோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப, இல்லை எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஆனால் எனக்கு வந்து ஒரு 7 சீட்டர் தான் வாங்கணும்னு ஆசை, ஏன்னா என் ஃபேமிலி வந்து பெருசு, நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அந்த கேரன்ஸ் ஒரு ஆப்ஷனாக உள்ளே போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாங்கன்னா இது அவங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்கிற கேட்டகிரியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி பக்காவாக இருக்கும். அப்கிரேட் ஆகிறவங்க, 10 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க, அடுத்து ஒரு அப்கிரேட் ஆகி ஒரு 7 சீட்ரு வேணும்னு போகிறாங்கன்னா அந்த கேரன்ஸ் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி அந்த இனோவா கிறிஸ்டா, XUV சவுண்டோப்ளோ மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்றாங்களே, ஸோ அதுக்கு அந்த பட்ஜெட் இருந்து உங்களுக்கு ஓகேன்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த பட்ஜெட் இல்லைங்கும்போது தாராளமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த கார் போகலாம். சரி, இது இப்போ இவங்களுக்குலாம் செட் ஆகும்ல, இவங்கெல்லாம் வந்து இதை வச்சுட்டு சூப்பராக சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ரோட்டில் பார்த்தேன், இந்த கேரன்ஸில் கட்சி கூடிய போட்டுக்கிட்டு சர்ருன்னு ஒரு 4 காரு பின்னாடி போகிறாங்க. அது யாருன்னு தெரில, ஏதாவது கட்சியில் பொறுப்பில் உள்ளவங்க பின்னாடி வந்து ஒரு 5 கார் போனால் தானே நமக்குமே ஒரு எங்கேஜாக இருக்கும். அந்த மாதிரி வந்து போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, முன்னாடி போகிற கார் ஒரு ஸ்கார்பியோவாக இருக்குது, இல்லை ஒரு கிறிஸ்டாவாக இருக்குன்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கார்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்கு வந்து செட் ஆகாத ஒரு கார். செட் ஆகாதுன்னு சொல்ல, பட் அந்த பொலிட்டிக்கலில் வந்து எனக்கு ஒரு ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னா இது கொடுக்காது. ஏன்னா இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி கார். சீரியஸாக சொல்கிறேன், நிறையா கார்லாம் பார்க்குறேன், கிரிட்டாவில் கட்சி கொடி இருக்குது, பலினோவில் கட்சி கொடி இருக்குது. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தால் என்ன ஒரு பப்ளிசிட்டி தேவையோ அதை தெரிஞ்சு நம்ம அதில் போய்க்கணும். இப்போ என்ன தாண்டா சொல்ல வர, கட்சி கொடி போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை.
நீ பாலிடிக்ஸில் ஒரு ஆளாகணும், எனக்கு அதில் ஒரு பப்ளிசிட்டி தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த காரை சூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ இன்னும் சொல்லட்டுமா, அதாவது கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு இதை சொல்லுவாங்க இந்த காரெல்லாம். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இந்த டெக்னாலஜி இந்த வேர்டு தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். இப்போ நான் சொல்கிறது நான் என்னைய மாதிரி ஒரு வில்லேஜ் பீப்புளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சின்ன கார் 5 சீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிரிட்டா, ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி வச்சுக்குவோம். பாக்ஸ் டைப் காருன்னு நான்லாம் சொல்லுவேன். அதாவது எப்படின்னா இந்த ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனரு, பொலேரோ இப்படி பாக்ஸாக வந்து இப்படி இருக்கா. ஸோ அந்த மாதிரி கார்லாம் எனக்கு பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி கார் ஓட்டுறவங்க திடீர்னு வந்து ஓகே நான் வந்து அதில் ஒரு பாலிடிக்ஸில் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்க வந்து இந்த காரில் போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த காரில் இருக்க ஒரு எங்கேஜ் வந்து இந்த காரில் கிடைக்காது. எங்கேஜ்னாலே என்னன்னு சொல்கிறேன், ஒரு உற்சாகம். ஆஹா, நம்ம பப்ளிக்கோட ரியாக்ஷன் வந்து யாருப்பா அவரு அப்படின்னு பார்க்குறதா நம்மளால் உணர முடியும்ல. அந்த ஒரு இதெல்லாம் வந்து இதில் உணர முடியாது. ஆனால் இது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இப்போ சொந்தக்காரங்க மத்தியில் வந்து திடீர்னு வந்து ஒரு பக்கத்து வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வேண்டியவங்க தெருவில், இப்போ என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், கார் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுறோன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கியா கேரன்ஸை கொடுக்குறோம். அவங்க ஒரு 6 பேர் போயிட்டு வராங்க. போயிட்டு வந்துட்டு நமக்கு இந்த கார் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் போயிட்டு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு ஃபீட்பேக்கு, இப்போ சூப்பராக இருக்குப்பா, என் பையனுக்கு கூட சீதனமாக இந்த காரை கேட்டுடலான் இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டில். அந்த அளவுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி இந்த காரில் கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஃபேமிலி பர்சன் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான காரு, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இவங்கள்ட்டேருந்து தான் கிடைக்கும். அதுக்குன்னு ஒன்று ஐயோ இதில் வேறு நான் அப்படி சொல்லிட்டேன். அதாவது நான் வரதட்சணையாக கார் கேட்கணுன்றது ஒரு சின்ன கான்செப்டுக்காக சொன்னேன். நீங்கள் உடனே வந்து இதெல்லாம் ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு வந்து என்ன சீத்தனமாக கார் கேட்குறேன்னு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நான்லாம் வந்து கல்யாணம் ஆகும்போது எதுவுமே நான்லாம் வாங்கிக்கலாம்ப்பா, சீரியஸாக. நீங்கள் வந்து உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒன்று சொன்னால் தப்பாக போயிடுது. இதெல்லாம் கான்செப்டுக்காக சொல்கிறேன், சரியா? அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறாங்கல்ல, ஸோ அதில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா எர்டிகா கார் வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட ரிவ்யூ கேட்டேன், கார் கொடுங்க அப்படின்னா. ஆனால் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி எப்படி சொல்கிறான், ஸ்லாங் தமிழ் வந்து நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேசலை. அப்போ வந்து என்னடா அவர் இப்படி பேசுகிறேன்னா அவர் டக்குன்னு நான் சொல்லிட்டார், நான் வந்து இங்கே இல்லைங்க, நான் வந்து அதர் ஸ்டேட்டு, நான் இங்கே ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்திருக்கேன், அதில் வேலை செய்கிறேன், நான் ஒரு ஆஃபீஸரு, எங்களுக்கு வந்து இந்த கார் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சைட் விசிட்டிங்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் போவாங்கன்னு பார்த்தா ஒரு 5-6 பேர் போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசேஜ் பர்பஸ்க்கு கூட நீங்கள் இந்த கேரன்ஸ் கரெக்டாக இருக்கும். நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன். சரி, இதோட காம்படிட்டர் வந்து கேரன்ஸ் தானே, நீங்கள் அது போகலையான்னு சொல்லி கேட்கலாமான்னு யோசிச்சேன். அவர் டப்புன்னு என் வாயடிக்கிறவங்க ஒரு பதில் சொல்லிட்டார், எங்கள் கம்பெனியில் தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டார். சரி, அவங்க கொடுக்குறதானே அவங்க வாங்கிக்குவாங்க, அதனால் நம்ம இந்த கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்க முடியல. சரியா? கார் அவர் ஓனராக இருந்தால் நான் கேட்டிருந்துருக்கலாம். கார் ரெஸ்ட்லேயே இருக்காதான், ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குமா. என்னென்னா 5-6 பேர் ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக போகிறாங்கும் போது அவங்க என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், ஒரு 6-7 பேரும் ஃப்ரீயாக போகணும், மைலேஜும் தரணுங்கும் போது தான் அவங்க வந்து அந்த எர்டிகா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எர்டிகா சூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கேரன்ஸையும் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுவுமே அதோட காம்படிட்டரு அதே மைலேஜ் எல்லாமே கொடுக்கும். எர்டிகா தான்ப்பா ரிவ்யூ கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிச்சுன்னா நான் அதையும் உங்களுக்கு வந்து இது மாதிரி சொல்லிடுறேன். ஸோ வண்டி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. மேனுவலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா ஷோரூம்லேயுமே சொல்கிறேன் டாப் எண்டு ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் வச்சுருப்பாங்க டெமோவுக்கு, டெஸ்ட் ட்ரைவுக்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த கேரன்ஸை போய் பார்க்கணும், நான் சொன்னேன் HTK ஆப்ஷனல் ப்ளஸ் C+ ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும் வேர்டு, இதுதான் வேரியண்ட்டு பேர். இந்த வேரியண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கியா ஷோரூமில் போனீங்கன்னா யார்டில் போயிட்டு அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வருது அப்படின்றத நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும் அலாயில் பேசிக்லேருந்தே வந்துருதான். ஓகேவா? நல்லா இருக்குதுல்ல. நான் அலாய்வில் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து அலாய்வுலுக்காகவே டாப் எண்டு போகிற கேரக்டர்லாம் இருக்காங்கப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ பேசிக்லேருந்து அலாயில் வந்துடுது. டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அலாயில் வரல. ஓகேவா? மற்றபடி வந்து நான் சொன்ன வேரியண்ட்டு போதுமானது. ஃபியூவல் உள்ள வண்டி இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. நான் ஒரு என்ன ஸ்பீடில் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் உங்கள்கிட்ட ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த ரிவ்யூ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளோ ஃபியூவல் வந்து ஆவரேஜில் காட்டுது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? மேலே கரண்ட் ட்ரிப்புன்னு வருது, கீழே வருது பார்த்தீங்களா? 8.2 இவ்வளோ ஆவரேஜில் காட்டுது. ஓகேவா? இப்போ ஆவரேஜில் காட்டுது, இதே அளவு கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இது வந்து ப்ராப்பராக நம்ம டேங்க் ஃபில் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் கிடைக்கும். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆவரேஜ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆக்யூரேட்டாக இருக்கும். அது எப்படின்னா, இப்போ ஒரு 18 காட்டுதா, இதுக்கு முன்னாடி 19 காமிச்சிச்சு. நான் வந்து அப்போ வீடியோ எடுக்க முடியல, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு 18. சரியா? இப்போ 18 இருக்கா, ஒரு 16னே வச்சுக்குவோமே. பெட்ரோல் ஒரு 7 சீட்டர் ஒரு நல்ல மைலேஜ் தான். ஓகேவா? இதே ஒரு 100ல் போனீங்க அப்படின்னா 15 to 14. ஸோ இது வந்து 7 சீட்டரில் இது என்ன கேட்டால் பெஸ்ட் மைலேஜ். ஓகேவா? டீசல் வந்து இன்னும் கூட கொடுக்கும். நம்ம இப்போ ஓட்டிகிட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி உட்காந்து இந்த காரோட கம்ஃபர்ட்டை பற்றி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கார் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு வாங்குகிறோம், ஒரு சில கார் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த கியா கேரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யார்ட்டையுமே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன், நீங்களே வேறு கமெண்ட்ஸில் எந்த வீடியோ போட்டாலும் கேரன்ஸ் வீடியோ வருமா வராதா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கெலாம் வேறு போட்டிருக்கீங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஷோரூமில் இப்போ கேட்டேன். இவர் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் தான் அந்த தம்பி. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்ப ஆனால் எடுத்துக்கலானே அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கியா ஷோரூம், அது என்ன கம்பெனி பேர்? ரமணி கியா. அதிலலாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாப்புல. அவர் தான் நமக்கு வந்து இந்த கேரன்ஸ் காரை வந்து இப்போ ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கேரன்ஸ் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை ஃபர்தராக அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட டீட்டெயிலை வந்து நான் ஃபைனலாக நம்ம வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் கேட்டுக்கோங்க. உடனே கமெண்டில் வந்து கேட்கக்கூடாது, ஓ நீ ப்ரொமோஷன் பண்ணுறியா? ப்ரொமோஷன்லாம் இல்லைப்பா, இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னு காரை அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கேன். அவர் வந்து எனக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரும் கேட்கல. நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்லாம் கேட்கல. இப்போவும் சொல்கிறேன், என்ன உள்ளதோ என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா இவர்கிட்ட சில கேள்வி கேட்போம். இதுக்கு முன்னாடி நான் நிறையா பேர் ஷோரூமில் கொடுத்தவங்களாம் பேசுகிறீங்களான்னு கேட்டிருக்கேன். எல்லாமே வந்து இல்லை அப்படி கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு வேணான்ட்டாங்க. ஆனால் இவர் நம்ம தம்பி பேசுகிறேன்றாப்புல. அதனால் ஒரு சில கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட வீடியோவில் சொல்லலாங்கும் போது நம்ம இவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்க, இப்போ வந்து சஞ்சய்னே கூப்பிட்றேன். வீடியோக்காக எனக்கு ஒரு மாதிரி பேச வரல. எப்பா சொல்லுங்கண்ணே. இந்த கேரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக நிறையா கார் வந்து ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். ஆனால் அதில் என்ன பண்ணுறேன்னா வெயிட்டிங் பீரியடு நான் சொல்கிறது இல்லை. ஓகே. ஏன்னா அது வந்து கலரை பொறுத்து மாறுறதுனால நான் வந்து சொல்கிறது இல்லை. இப்போ இந்த கேரன்ஸை வந்து இப்போ ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் எவ்வளோ நாளில் கொடுப்பீங்க? 30 to 45 நாளில் மேக்ஸிமம் கொடுத்துடலாம். 35 to 40 நாள் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக நம்மள்ட்ட வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். லைக் வந்துட்டு ஒயிட் சில்வர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் வந்து 30 to 40 நாள் மேக்ஸிமம் கொடுத்துடலாம். ஓகே. ஆனால் நான் பார்க்குறேன் ரோட்டில் நிறைய ஒயிட்டு தான் போகுது. உண்மையிலே அதிக சேல்ஸ் எந்த கலர் ஆகுது? ஒயிட் தான் மேக்ஸிமம் அதிக சேல். ஒயிட்டு சில்வர், இன்னொரு கலர் தான் அடிஷனல், அந்த டார்க் கலர்ஸாக ப்ளூ அடிஷனலாக போகும். சரி, இந்த கலரை பொறுத்து எதுவும் உங்களுக்கு வந்து டிலேக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? மோஸ்ட்லி டார்க் கலர்ஸ் பொறுத்து கொஞ்சம் டிலே ஆகும். லைக் வந்துட்டு ப்ளூ, பிளாக் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஒயிட் சில்வர்லாம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். சரி ரைட்டு. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் சொன்னதை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTK ஆப்ஷனல்ன்றது வந்து போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதோட பெட்ரோல் அதில் அந்த வேரியண்ட்ல வந்து ஒரு பெட்ரோல் எடுத்தால் என்ன ஆன் ரோட் ப்ரைஸ் வருது? பெட்ரோல் அந்த HTK ப்ளஸ் வந்து டர்போ பெட்ரோல் வரும்னு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 19,69,000 வரும் ஆன் ரோடு காஸ்ட். டர்போ இன்ஜின் சொல்கிறாருப்பா, நார்மல் இன்ஜின் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், நார்மல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் லேக் இருக்கும். அதனால சில பேர் வந்து காரை வந்து பிடிக்கல அப்படின்னு என்கிட்டே சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், டர்போ இன்ஜின் பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். சரி, அதுலேயே டீசல் எவ்வளோ வருது? டீசல் 21 வருண்ணே. 21 ஆன் ரோடு வருது. சரிங்களா? ஓகே. இந்த ப்ரைஸ் டீட்டெயிலு, வெயிட்டிங் பீரியடு இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரில் கேரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஏன் இதை விடுங்க, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், இனோவா கிறிஸ்டா, சவுண்ட் அப்லோலாம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டு சீட்டு வந்து ஒரு கிட்ஸுக்கான சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த கார்லேயுமே அதான் சொல்கிறேன், இது ஒரு கிட்ஸுக்கான சீட்டு தான். லாங் ட்ரைவ்லலாம் போகிறப்ப கிட்ஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன எனக்கு இப்போ அந்த காரை பார்க்கும்போது தோணுதுன்னா, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. என்னென்னா அந்த கேப்புள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த சீட்டை வந்து இது கொஞ்சம்
முன்னாடி நவுத்திக்கிட்டாலுமே இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, என்னைய மாதிரி ஒல்லியாக இருக்க ஆளெல்லாம் சொல்கிறேன், நல்ல ஒரு குண்டாக இருக்க ஆளெல்லாம் தூக்கி உட்கார வைக்க முடியாது. என்னைய மாதிரி ஒல்லியாக இருக்க ஆள் உட்காந்துக்கிட்டாப்லனா கம்ஃபர்டபுளாக போகலாம். நல்ல ஒரு என்ன சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லணும்னா லெக் ரூம் நல்லா இருக்குது. காலம் நல்லா நீட்டிக்கலாம், தமிழில் சொல்லணும்னா நல்லா ஃப்ரீயாக போகலாம். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நானே ட்ரிப்புலாம் போயிருக்கேன், ஃப்ரெண்டோட கார்லலாம் போயிருக்கேன். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஏசியோட ஃபீலை வந்து உணர முடியுமானா முடியாது. இப்போ நம்ம காரில் போயிட்டுருக்கோம், ஃப்ரண்ட்டில் இருக்கவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியை 2ல் வச்சு நல்ல ஃபுல் கூலிங்கில் வச்சாலுமே அந்த கூலிங் வந்து அவனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா குளிர்ற மாதிரி இருக்கும்ல பின்னாடி. ஏசி ஆஃப் பண்ணுன்னு சொல்லணுன்னாக்கா ஆஃப் பண்ணவே மாட்டான். என்ன அதெல்லாம் ஒரு குளிருங்கிற, இதுக்கெல்லாம் போய் ஆஃப் பண்ணுன்ட்டு இருக்க, எனக்கு வேர்க்குது போட ஆஃப் பண்ண மாட்டான். நம்மளும் வேற ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக வரும். ஏன்னா அது அவன் காரு, ஓசியில் காரில் ஏறி வந்திருக்கும் போது அவன் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தானாக்கா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து எனக்குலாம் இந்த ஆஃப் பண்ணுறா அப்படின்னு சண்டை போட்டு கேட்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்கும்போது 5 சீட்டரில் நடந்துச்சு. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், இது 7 சீட்டரில். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டுக்கு உள்ள கண்ட்ரோலுக்கு ஏசி கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஏசியோட ஃபீலிங், ஒருத்தர் குளிரும், ஆஹா ஏசியை குறைக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலான்னு கூட தோணும் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு. இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு இந்த கண்ட்ரோலுங்கிறது எனக்கு தெரிஞ்சு நிறையா காரில் தேவை. இந்த காரில் இருக்கிற இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் வந்து இது டாப் வேரியண்ட்டாக நிறைய ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. யாராவது டாப் எண்டு வாங்குறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம தம்பியை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏர் ப்யூரிஃபையர்லாம் வச்சுருக்காங்கப்பா சீட்டுக்கு பின்னாடி. இங்கே இருக்குது, வீடியோவில் நான் காட்டுறேன் சரியா. அதெல்லாம் வந்து உள்ளே இருக்க ஏரெல்லாம் வந்து ப்யூரிஃபை பண்ணி இழுத்து க்ளீன் பண்ணிடுமா. ஸோ அதெல்லாம் டாப் எண்டில் டிஃபால்ட்டாகவே வருதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், மைலேஜும் சொல்லிட்டேன். ரமணி கியா, ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ், பட் தம்பிக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காரை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன், யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.